வணக்கம் நண்பர்களே. குடி இல்லாமல் இன்றைக்கி கூட 88 நாளை வெற்றிகரமாக நான் கடந்து முடிச்சிட்டேன். ரொம்ப 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 சந்தோஷம். எனக்கு வந்துட்டு 251 பேர் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு சேர்ந்துருக்கிறீங்க, என்னை வந்துட்டு ஆதரிக்கிறீங்க, என்னை சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் நான் வந்துட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காத இந்த ஒரு நாள் நான் வந்துட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த நாளை நான் வாழ முயற்சி பண்ணியிருக்கிறேன். நல்ல முறையில் குடி இல்லாமல் வாழணும்னு நான் ட்ரை பண்ணி அதில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக 88வது நாளாக தொடர்ந்து நான் குடிக்கலன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது ஒரு செய்தி நான் ஏற்கனவே நேற்று சொல்லியிருக்கிறேன் லைவில். இன்றைக்கி நான் திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன், ஏன்னா அது என்னோடய மனசுக்குள்ளே இருக்குது. இங்கே என் கூட வேலை செய்யக்கூடிய ஃப்ரெண்டோட ஒரு ஃப்ரெண்டு மலேசியாவில் வேலைக்கு என்ன மாதிரி வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டான். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்க குடும்பத்தை நினச்சா ஒன்றும் கஷ்டமாக இருக்குது. உள்ளே அனுப்பக்கூடிய பணத்தை வச்சு அவனை வந்துட்டு ஏதோ ஒன்று கல்யாணத்தை பண்ணி ஏதோ ஒன்று ஒரு நல்ல வாழ்க்கையை ஒன்று அமைச்சு விட்ருவோம், அவன் பணங்காசத்தை வந்து அவன் அனுப்புகிற பணங்காசை வந்துட்டு மிச்சம் பண்ணி அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பிள்ளையே திரும்ப வரல அப்படின்னும் போது எப்படி இருக்கும் அவங்களுக்கு? பிள்ளையே இனிமேல் உயிரோட பார்க்க முடியாது நம்ம அப்படின்னும் போது எப்படி இருக்கும் அவங்களோட மனநிலை, அவங்க கூட பிறந்தவங்க, அவங்களோட நண்பர்கள் அப்படின்னும் போது ரொம்ப வந்துட்டு மனசு கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், நேற்று இருந்த பையனுக்கு இன்றைக்கி நாள் இல்லை. இந்த நாள் நம்மள்கிட்ட இருக்குது. ஒரு நாளையும் நம்ம வந்துட்டு ரொம்ப பயன்பாட்டோட வாழணும். அந்த பையனுக்கு ரொம்ப சின்ன வயசு தான் என்னை விட, ஆனால் அவனுக்கு இந்த நாளே கிடையாது, இறந்து போயிட்டான். அப்படின்னும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி இந்த வெளிநாட்டுக்கு வந்து வந்த இடத்துல இதே போயிடுச்சு, உடம்பு சரியில்லாமல். வாழ போகிறது எத்தனை நாளில் நம்மளுக்கு தெரியாது. இருக்கிற நாட்களை நம்ம யாருக்கிட்டையும் எந்த ஒரு கெடுதலையும் செய்யாமல் நினைக்காம நல்ல முறையில் இருக்கிற வரைக்கும் இருக்கிறத வச்சு நல்ல முறையில் வாழ்வோம். இருக்கிறத நேசிப்போம். இல்லாதது நம்மளை நேசிக்கும், நம்மளை தேடி வரும். ஓகேங்களா? அவ்வளோதான். என்னால் டெய்லி வீடியோஸ் வந்துட்டு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் அது மட்டும் இல்லாமல் லைவ் வரேன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறேன்னா, அதனால் ஷார்ட்ஸில் வந்துட்டு அந்த நாளில் ஏதாவது செய்தினா நான் சொல்லிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த நாளில் நான் குடிக்காமல் கடந்தனாவது அந்த விஷயத்தையாவது நான் வந்து பதிவு பண்ணிவிட்டு ஷார்ட்ஸை வந்துட்டு முடிச்சுக்கிட்டு நான் லைவில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறேன். ஓகே நண்பர்களே, நேற்று லைவில் வந்துட்டு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே வந்து கலந்துக்கல. ஆனால் 251 பேர் என்னை வந்துட்டு ஆதரிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே வந்து கலந்துக்காததுனால நேற்று நம்ம ஹெட்ஃபோன் போட்டு ஃபஸ்ட்டு டைம் லைவ் பண்ணேன். அதுக்கு வந்துட்டு கேட்கவே இல்லை, குறை சத்தம் கேட்டிருக்கு. ஆனால் அதை யாருமே பதிவு பண்ணலை, எனக்கு கமெண்ட் பண்ணலை. அதனால் நான் 35 நிமிஷம் லைவ் பண்ணிவிட்டு யாருமே கமெண்ட் பண்ணலையே, இது ஃபஸ்ட்டு டைம் இப்படி ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் விட்டுட்டேன், லைவை கட் பண்ணிட்டேன். ஆனாலும் நான் அந்த வீடியோ அனுப்பி அப்லோட் பண்ணிக்கிறேன். அதில் என்னோடய முகமாகவும் தெரியுது இல்லை, அதனால் நான் பிடிக்காம இருந்தேன்னு பதிவு பண்ணுறேங்க. அவ்வளோதான். ஓகே நண்பர்களே, என்னோட சேர்ந்து நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் டெய்லி நான் லைவ் வரேன். நீங்கள் வந்து கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம். இந்த நாளை குடி இல்லாமல் 88 நாளை நான் உருவாக்கி கடந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். பாய்.